robots. I used to know the code to make you over. இன்னைக்கு ஸ்பெஷலான மந்தி மசாலா பிரியாணி தயாரிச்சிட்ருக்கோம். மந்தி மசாலா இப்போ இந்த குழம்புல மந்தி மசாலா போட்டாச்சு. இது கொதிச்சோன்னா இதில் ஜீரக சம்பா அரிசி போட்டுருவோம். ஆல்ரெடி இதில் வந்து கறியை போட்டிருக்கோம். இது வெந்தோடனே நம்மளுக்கு வந்து இந்த அரிசி எடுத்து போட்டு மறுபடியும் மந்தி மசாலா போட்டோம் அப்படின்னா மந்தி மசாலா பிரியாணி ரெடி. கொதி வந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா கொதி வந்துருக்கு, நல்லா மணமும் இருக்குது. இப்போ இதில் அரிசியை போட்டுருவோம். சீரக சம்பா அரிசி, இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். அப்பப்போ நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும், ஏன்னா பிரியாணிங்காட்டி குழையிறக்கு வாய்ப்பு இருக்குது. கிண்டுறோம். இது வந்து அந்த கறியோட பிளெண்ட் ஆகுது. கறி மசாலா அப்புறம் இந்த அரிசி மூணும் பிளெண்ட் ஆகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அதோட இன்னும் நல்லா கிண்டணும். அந்த பதம் வரும்போது அதை அப்படியே இறக்கி வச்சிடணும். இப்போ அந்த பிரியாணி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? கறி தனியாகவும் பிரியாணி அரிசி தனியாகவும் தெரியுது. தர லோக்கலாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லெமன் புளிரும் பாருங்கள், நல்லா விதையாக இருக்குது. இப்போ வந்து அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். எவ்வளோ உதிரியாகவும் நல்ல ஒரு உதிரியாக காண்றது. இதில் கடைசியில் கார்னிஷிங் பண்ணுறதுக்காக கொத்தமல்லி புதினா இது ரெண்டையும் போடுறோம். பார்த்தீங்கன்னா அற்புதமாக மந்தி மசாலா தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லி, மிளகு, சீரகம், அன்னாசிமுக்கு, பட்டை, ஏலம், கிராம்பு, பிரியாணி இலை, ஜாதிக்காய், அப்புறம் சுக்கு, காய்ந்த எலுமிச்சை. இந்த பிரியாணி மசாலா நார்மல் பிரியாணி மசாலா செய்கிற மாதிரி இந்த மசாலா சேர்த்து செஞ்சிங்கன்னா உங்கள் டிஷ்ஷு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டு சுவைச்சு உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள்கிட்ட சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.